அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 1 இன்டர்வியூல செகண்ட் டே. ஸோ நம்ம கேண்டிடேட்ஸ் போனவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போன ஒரு கேண்டிடேட் கிட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பேர் கேட்டிருக்காங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, எத்தனை முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு, சரிங்களா. அவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி போயிருக்கு, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் போயிருக்கு. தமிழ்நாடோட எக்கனாமிக் க்ரோத் இப்போ நேற்று வந்து அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய கொஸ்டின் உங்களுக்கு வந்து மறந்துருச்சு. ஸோ இருக்கிறத என்ன பண்ணிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்க, செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க. செல்ஃப் இன்ட்ரோக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா why did you study mathematics even though it is considered tough, சரிங்களா. அது கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் ஏன் அதை எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கேட்குறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்டை பற்றி என்ன பண்றாங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ டிவிஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் பட்டு உற்பத்தியை பற்றி கேட்குறாங்க. அஹிம்சை பட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் கருப்பு மண்ணு, கரிசல் மண்ணுனா என்ன, ஜிடி நாயுடு, ஏன்னா அவங்க கோயம்புத்தூர் பேஸ்டு, சரிங்களா. இப்போ ஜிடி நாயுடு அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன. அப்புறம் மகா கும்பமேளா அதை பற்றி கேட்டிருக்காங்க. கம்பேர் ராமானுஜம் அண்ட் சகுந்தலா, மேக்ஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ஒர்க்கிங் இன் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கும் ஏஜி ஆடிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. எல்எஃப் ஆடிட்ல இப்போ சமீபமாக கொண்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, சிஏஎம்எஸ் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற போஸ்ட்ல, அவங்க என்ன போஸ்ட்ல இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. How will you able to manage your family if you are posted to other districts அப்படின்றாங்க. ஸோ அதாவது எப்படி நீங்க லைஃப் பிளஸ் ஒர்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத என்ன பண்றாங்க கேட்கறாங்க. வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் எம்ப்ளாயி இன் கரண்ட் ஒர்க்கிங் ஆஃபீஸ், இப்போ இருக்கக்கூடிய இதுல உமன் எம்ப்ளாயி அவங்களோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே குரூப் 1 எத்தனை வாட்டி எழுதிருக்கீங்க, ப்ரீவியஸ் அட்டம்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. டபுள் டிடக்ஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. 17 கேள்வி அவங்க ஞாபகம் வச்சு வெளியே சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக 20 கேள்விகளுக்கு மேலே கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ போயிருக்கு உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, கேண்டிடேட் 12. ஸோ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே மாதிரி ஐடி துறையிலேருந்து எதுக்காக இந்த குரூப் 1 எழுதி டிசி ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்றாங்க. அப்புறம் வாட்டர் ஆக்விஃபயருக்கும் வாட்டர் டேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் என்னென்ன இருக்குன்னா அந்த 8 டைப் இருக்குல்லையே அதை கேட்குறாங்க. அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னு கேட்குறாங்க. சைபர் கிரைம் என்னென்ன குற்றங்கள் இருக்கு, பிஷிங் அட்டாக்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இவங்க சொல்லும்போது அவங்களோட ஹாபி வந்து மதுபானி ஓவியங்கள் வரைகிறது அப்படின்றாங்க. அப்போ மதுபானி ஓவியங்கள்னா என்ன, அது சம்பந்தமான கேள்வி. ஜல்ஜீவன் மிஷனை பத்தி கேட்குறாங்க. சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத பத்தி கேட்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன், போக்சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து 2 நாளாவே வந்துகிட்டே தான் இருக்கு. அப்புறம் ஆவாஸ் யோஜனானா என்னன்னு கேட்குறாங்க. லேண்ட் இஷ்யூஸ் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இன் விச் செக்ஷன் யூ ஆர் ஒர்க்கிங், எந்த செக்ஷன்ல வேலை பார்க்குறீங்கன்றாங்க. உன்னோட ரோல் பெட்டிஷனை பார்க்கறதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ஸ்கூலிங், காலேஜ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு 5 வருஷம் செலவு பண்ணி படிச்ச அப்படின்றாங்க. அப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொன்னோடனே இவங்க டிசி சொல்லியிருக்காங்க. டிசி சொன்னோடனே டிசியோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நத்தம்னா என்ன, நத்தம் பட்டா இருக்கு இல்லையா, நத்தம்னா என்ன, அது எவ்வளோ பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், சரிங்களா, அது எவ்வளோ ட்ரைபலுக்கு எஃபெக்டிவா இருக்கா அப்படின்றாங்க. ட்ரைபல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட ஃபேவரட் கோட், சரிங்களா. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காங்க மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து அவரோட டேபிள் எழுதி வச்சிருப்பாருல, அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. போக்சோ, உமன் சைல்டு ஹெல்ப்லைன், இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிடேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். அடுத்து பாருங்க, ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனால என்னென்ன பண்றாங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் பேக்ரவுண்டுங்கிறதுனால அமெரிக்கன் பிரிட்டிஷ் ஆத்தர்ஸை பத்தி கேட்கறாங்க. ஷேக்ஸ்பியரை பத்தி கேட்கறாங்க. அப்புறம் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கேன் கிரிவன்ஸ் ரெட்ரஸல். அப்புறம் வைனுபாபு அப்சர்வேட்டரி, சரிங்களா, அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ஸ்டேட்டஸ், இன்ஃபேன்ட் மார்டலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட், அது சம்பந்தமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்கறாங்க. பட்ஜெட் அலோகேஷன். அப்புறம் ஐ சைட் எஜுகேஷன் செக்டர், இன் யுவர் ஒப்பீனியன் வை வி நீட் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் எஜுகேஷன், சரிங்களா. ஸோ பட்ஜெட் அலோகேஷன் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணுன்றாங்க. எதுக்காக எஜுகேஷன்ல அதிக பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் உங்க துறையில ஏற்பட்ட சமீபத்திய சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்றாங்க. அது ஒழுங்கா இருக்கா இல்ல வேற ஏதோ வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ஆத்தர், அமெரிக்கன் ஆத்தர், அவங்களோட ஒர்க்ஸ் ஏதாவது ரெண்டு சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் சிஎம் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெஷர்ஸ் பை தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அந்த சர்டிபிகேட் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்டிஓ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா இந்த டே 2ல இந்த கேண்டிடேட் 13க்கு போயிருக்கு. அப்புறம் கேண்டிடேட் 14 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூரை பத்தி கேட்டிருக்காங்க.
ஒய் சிவில் சர்வீஸ் ஆஃப்டர் இன்ஜினியரிங், சிவில் சர்வீஸ் படிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக, இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக சிவில் சர்வீஸ் குரூப் 1 எக்ஸாம். இந்த கொஸ்டின் ஸ்டாட்டிக்கா பிஇ படிச்ச எல்லார்ட்டையுமே கேட்கறாங்க. நீங்க ஒரு ஜென்டலான ஒரு ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடி இன் கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், யாரெல்லாம் அந்த கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஸ்னா என்ன, ஜிபிஎஸ்னா என்னன்ற டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜியோகிராபிக்கல் பொசிஷன் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சாரி, லிடார்னா என்னன்னு கேட்கறாங்க. சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்டரி எங்க இருந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் டே என்னைக்கு, ஏசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிச்சுவேஷன் பேஸ்டு ஒன்னு வந்து ஒரு பப்ளிக் சப்போர்ட், அதாவது விச் ப்ரொடெஸ்ட், 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ப்ரொடெஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேபி அவங்க ஜல்லிக்கட்டை கேட்கறாங்களா, இல்ல இந்த கொரோனா பீரியடு அதுக்கு முன்னாடி நடந்த அந்த தமிழ்நாட்டில் நடந்த கலவரங்கள் அதை ஏதாவது வச்சு கேட்கறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? ஸோ வாட் வில் யூ டூ டு ஹேண்டில் சச் சிச்சுவேஷன், அந்த மாதிரி தான் எப்படி ஹேண்டில் பண்ணி கேட்கறாங்க. இஃப் எலெக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் யூர் டிஸ்ட்ரிக்ட், நீங்க சிஎம் போய் பாப்பீங்களா? எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும், அப்ப என்ன பண்ண, உங்களை சிஎம் பார்க்க கூடாது. ஸோ சிஎம் பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களோட இஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் இஸ் அகேன்ஸ்ட் யுவர் ரீசனிங், ஹவ் வில் யூ அப்ரோச் தி இஷ்யூ, வில் யூ இம்ப்ளிமெண்ட் இட். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தா அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை வச்சுதான் என்ன பண்றோம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேற்றுமே ஒருத்தவங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து நீ எதிர்பார்த்த ஒரு ஆர்டர் கொடுக்கல, உன தப்பான டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா, தப்பான டைரக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களான்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, பிகாம் எதுக்காக பிகாம் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கிராமிய கலைகள்னா என்ன, கிராமிய கலைக்கல்லூரி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டாக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அதோட விளைவுகள் என்ன அப்படின்றாங்க. அப்புறம் ராமானுஜம், சகுந்தலா தேவி இவங்களுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கோல்டன் ரேஷியோ. சரிங்களா? கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது இங்க நம்ம பிஎஸ்சி மேக்ஸ்க்கு வரவங்க எல்லாத்தையுமே காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? இந்த ஃபிபொனாச்சி சீரீஸை பேஸ் பண்ணி ஒன்று வரும், அதை வச்சு சொல்றாங்க. ஸோ கேண்டிடேட் 16 பாருங்க, செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. மதுரை ரிலேட்டடான கொஸ்டின், மதுரை டிஸ்ட்ரிக்ட் அதை வச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் மதுரையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், மதுரையில எங்க நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நன்னடத்தை அலுவலர். சரிங்களா? நன்னடத்தை அலுவலர் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி இன்வெஸ்ட் பண்றது யாரு, அந்த கேஸ்ல இன்வெஸ்ட் பண்றது யாரு, அவங்க பிஓவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் 17, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள 20 சிறப்புகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாமிரபரணி ரிவர் எங்க உருவாகுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கெனடியன் கால்வாயை பத்தி கேட்டிருக்காங்க. கெனடியன் கால்வாயில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முருங்கைக்காய், தென்னை இதை பத்தின விவசாயம் பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்புறம் அலெக்சாண்டர், மாவீரர் அலெக்சாண்டரை பத்தி சொல்லுங்கன்றாங்க. கால்டோல் பத்தி கேட்டிருக்காங்க. கால்டோல் கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நெல்லை சரித்திரம். சரிங்களா? இப்ப அந்த புக்கு அவார்டு வாங்குச்சு, நெல்லை சரித்திரம் புக்கை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ டெப்டி கலெக்டர் ஆனீங்கன்னா சாதி மத பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் கடைசியா வாங்கின பாரத ரத்னா விருது 2 பேர் பத்தி சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலியில என்ன மாதிரியான ஃபாரஸ்ட் டைப் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேண்டிடேட் 17. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இன்டர்வியூ போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் 18, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரிங்களா? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் ட்ரக் மெனன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர், இவங்க வந்து ஒரு எஸ்ஐ, அதனால அது ரிலேட்டடான கேள்வியா போயிருக்கு. மதுவிலக்கு பிரிவுல இருந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கரப்ஷன் இன் போலீஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், போக்சோ ஆக்ட் அண்ட் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், அதை வச்சு கேட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யாரு, அவரோட பவர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கள்ளச்சாராயம் அந்த பிரச்சனை, அப்புறம் ஹவு டு ஹேண்டில், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. பிஏ ஹிஸ்டரி, உங்களுக்கு பிடிச்ச ரூலர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இன்டர்வியூ போயிருக்கு. ஸோ அடுத்து மதியானத்துக்கு மேல வரக்கூடிய கேண்டிடேட் யார் என்னன்றதை நம்ம இந்த 2வது வீடியோல